சரி, நீங்க செக் பண்ணுங்க, நான் ப்ரோக்ராமுக்கு போறேன். சார் 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 கேக்குதா? ஆக்சுவலா யூடியூப் ரெக்கார்டிங் ஏதோ பாஸ்வேர்டு இஷ்யூ வருது. நான் கிளவுட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன். நத்திங் டு வரி சார். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். கொஞ்சம் பேர் ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். இன்னொரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஓகே சார். வர அட்மிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா முடிஞ்சு. ஓகே சார். Okay sir, let us start. வர ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மத்திய அரசின் விக்யான் பிரச்சாரும் அறிவியல் பலகையும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையமும் இணைந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வாரம் ஒரு விஞ்ஞானி உரைத்தொடர், இன்றைய உரைத்தொடர் 54 இந்திய இயற்பியல் விஞ்ஞானி சஞ்சல்குமார் மஜும்தார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அறிவியல் சாதனைகள் குறித்து மதிப்பிற்குரிய திரு ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் ஆசிரியர் மற்றும் எழுத்தாளர் நம்மிடையே உரையாட இருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார், நீங்க ஆரம்பிக்கலாம் சார். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். மிக சிறப்பான நாள் இன்று. நம்முடைய இந்தியாவினுடைய விண்வெளி ஆய்வு மையத்தை தொடங்கி நம் கனவுகளை விதைத்த விக்ரம் சாராபாயினுடைய பிறந்த தினம். இன்றைய இந்த அற்புதமான ஒரு நாளில் நாம் சஞ்சல்குமார் மஜும்தாரை பற்றி பேச இங்கு கூடியிருக்கிறோம். சஞ்சல்குமார் மஜும்தார் பற்றி நான் முதலில் கேம் அக்ராஸ் என்பதிலிருந்து நான் தொடங்கினேன். ஏன்னா ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் இது. அவர் இருப்பதே அதிகம் வெளியே தெரியாது, அப்படி ஒரு விஞ்ஞானி அவர். ஆனால் தலை சிறந்த விஷயங்களை அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல சாதித்தவர். இந்த இக்போசான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து உலகம் விவாதித்து கொண்டிருந்த பொழுது
போசான் என்பதையே வந்து CERN-ல CERN-ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஹைட்ரான் மிகப்பெரிய அந்த ப்ராஜெக்ட் வந்து அதை கண்டுபிடிச்சு அதை அறிவித்த அந்த நாளில் வந்து இக்போசான்ஸ் ஆல்சோ ஹவ் பீன் ப்ரூவ்ட் தட் தே அண்டர்கோ கான் மஜும்தார் தியரம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கீழே இருந்து. இந்த KOHN கான் நமக்கு ஏற்கனவே தெரியும். வால்டர் கான் இஸ் a ஃபேமஸ் சயின்டிஸ்ட் அவரு. ஆனா மஜும்தாருங்கிறது யார்? உடனே நான் பிடித்துக் கொண்டேன். மஜும்தார் இந்திய விஞ்ஞானியா இருக்கு. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் ஹிக்ஸ் போசான் நடந்து விட்டது. இருந்தாலும் அவரை விடாமல் நான் அவர் யார் என்பதை நான் ஃபாலோ பண்ண தொடங்கினேன். அப்படித்தான் எனக்கு செஞ்சால் குமார் மஜும்தார் என்கிற ஒரு மாபெரும் அறிஞர் தெரிய வந்தார். செஞ்சால் குமார் மஜும்தார் அதிலே நம்முடைய போஸ்டர்ல குறிப்பிடப்பட்டுள்ளது போல ஆகஸ்ட் 11, 1938 பிறந்தவர். ஆகஸ்ட் 11, 1938 வங்காளத்தில் கிருஷ்ணா நகர் என்கின்ற ஒரு பகுதியில் அவர் பிறந்தார். நிர்மல் காந்தி மஜும்தார் தான் அவங்க அப்பா. அம்மாவின் பெயர் சீதா அம்மையார். இந்த நிர்மல் காந்தி மஜும்தார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸராக பிரசிடென்சி காலேஜ் கல்கத்தால பணியாற்றி கொண்டிருந்தார். தலை சிறந்த ப்ரொஃபஸர்ல ஒருத்தர். பொலிட்டிக்கல் சயின்ஸினுடைய வித்தகர்களில் ஒருவர் என்று பெயர் பெற்றவர் அவர். அப்படிப்பட்ட அந்த மஜும்தார் ஃபேமிலி. மஜும்தார்னா என்ன? அதுன்னு ஜாதியா? அப்பா பேரு மஜும்தார், பையன் பேரு மஜும்தார், எல்லாம் மஜும்தார்னே வந்து கொண்டிருக்கக்கூடியது இருக்குது. இது என்ன இது அப்படின்னு நீங்க என்னை கேட்கலாம். மசும்தார் அப்படிங்கிற குஜராத்தில் இருக்கக்கூடிய மசும்தார் அது வேற. வங்காளத்திலும் அஸ்ஸாமிலும் இருக்கக்கூடிய மஜும்தார் அது வேற. MAJU வரும், அங்க Z வரும். இந்த மஜும்தாருங்கிறவங்க யாரா இருந்திருக்காங்கன்னாக்க கிட்டத்தட்ட பர்சியர்கள் நம்ம நாட்டை ஆண்ட பொழுது, குறிப்பாக கச்சாரி கிங்டம் அப்படின்னு தனியா கச்சாரி ராஜ்யமே அஸ்ஸாம்ல இருந்த பொழுது அங்கே கிராமப்புறங்கள்ல ரெக்கார்டு மெயின்டைன் பண்றாங்க இல்லையா? நம்ம ஊர்ல கிராமினின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்துல. அந்த ஒர்க்கை பண்றவங்க தான் அந்த மஜும்தார்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதே பிற்காலத்துல ஜாதியாக மாறி போகிறது. அந்த ரெக்கார்டு கீப்பர் அதுவே ஒரு தனி கேஸ்ட் ஆயிடுது பின்னாடி. அந்த ரெக்கார்டு கீப்பர் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, மஜுனா அப்படின்னா கலெக்ஷன். அவங்க தான் வரியும் வாங்கியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் மன்னர்களுக்கு. அப்போ அந்த ஒரு வழியில வந்த அந்த குடும்பம். ஆனால் பிற்காலத்தில் நவீனத்துவம் எல்லாம் புகுந்து ஒரு கல்லூரி பேராசிரியராகி அந்த பேராசிரியரின் மகனாக மரியாதைக்குரிய சஞ்சால் குமார் மஜும்தார் பிறந்தார். 3 பாய்ஸ் அந்த வீட்டுல. 3 பேருமே வெரி ஃபேமஸ். சஞ்சால் குமார் மஜும்தார், உஜ்ஜால் குமார் மஜும்தார், முகுல் குமார் மஜும்தார். 3 பேர். 3 பேருமே ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க அந்த ஊர்ல. அந்த ஊர்ல வந்து என்ன ஒரு பெரிய பியூட்டினா, சின்ன வயசுல இருந்தே இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்திற்குரிய விஷயம் என்னன்னா கணிதம், மேத்தமெட்டிக்ஸ் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு உயிர்ப்பாக இருந்திருக்கு. அதுவும் என்ன பண்ணுவாராம், சாதாரண கூட்டல் கழித்தல்லாம் எனக்கு வழி கணக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவார். அப்படிப்பட்டவர் வந்து CMS அப்படிங்கிற ஒரு சென்ட் ஜான்ஸ் ஹை ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. CMS அப்படின்னா சர்ச் மிஷனரி சொசைட்டி, ஜெர்மன் கிறிஸ்டியன் மிஷனரிஸ். இவங்க 1834 தொடங்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் அது. அது ரெவரன் ப்ளூஹார்ட் அதை தொடங்கியவர். அந்த ஹைஸ்கூல் கிருஷ்ணா நகர்ல இருக்கு. அந்த ஹைஸ்கூல்ல தான் சஞ்சாலை கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ வந்து அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி நீங்க எவ்வளவு தேடலில் ஈடுபட்டாலும் அலுமினின்னு போட்டு இவர் பேர் மட்டும்தான் வரும். வெரி ஃபேமஸான ஒரு போட்டோ இருக்கு அந்த ஸ்கூல்ல, இவரோட போட்டோ. இவர் வந்து மேக்ஸுக்கு ஒரு மெடல் வாங்குறாரு அப்ப இருக்கிற பிரிட்டிஷ்கார கலெக்டர்கிட்ட. அந்த ஒரு போட்டோ இருக்கு. அதுல என்னன்னா, அப்ப இருந்த ரெவரன் ஃபாதர் பிராங்கோவோட இவர் பயங்கர டிஃபரெண்ட்லி ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அவருடைய ரூமுக்கு போறது, ஜாலியா இருக்கிறது, அவருடைய புத்தகங்கள்லாம் வாசிக்கிறது, இப்படி பல விஷயங்களை அப்போ செய்து கொண்டிருக்கிறார். மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அதனால பிராங்கோவும் ஒரு மேக்ஸ் டீச்சரா இருக்கிறதுனால அவர் அடிக்கடி இவருக்கு பல புத்தகங்களை எல்லாம் கொடுத்து இவரை ஊக்கப்படுத்துகிறார். 8th படிக்கும்போது, அப்பெல்லாம் 8th 3rd ஃபார்ம்னு பேரு, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு தடவை ஒரு வீட்டுக்கே வரலையா, காணா போயிட்டார். பள்ளிக்கூடத்துல இல்ல, வீட்டுக்கும் வரல. ஸோ அவங்க ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு அவங்க அம்மாவுக்கு மட்டும் இவர் எங்க இருப்பாருன்னு தெளிவா தெரிஞ்சு நேரா டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்கு போயிட்டாங்க. என்ன அருமையான சம்பவம் பாருங்க. ஒரு 8th படிக்கிற பையன் நேரா டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்கு போயிட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில அங்க போனா மேக்ஸ் டிவிஷன் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மாடியில இருக்குன்னு. நேரா மாடியில போனா அங்கதான் அவர் உட்காந்து. ஏன்னா வழி கணக்குகள் எல்லாம் போட்டு போட்டு அடுத்த மேக்ஸை தேடி அவர் பயணிக்க தொடங்கிய ஒரு கட்டமாக அது இருந்திருக்கிறது. லாங் வழி கணக்கு யாராவது தெரியலன்னா இவர்கிட்ட வந்துருவாங்க. அந்த ஊர்ல அதுக்கு தன் படிப்புக்கு மேல படிச்ச பசங்களுக்குலாம் ஹோம்ஒர்க் எழுதி தருவாராம். அப்படி ஒரு கணக்கு பித்தராக இருந்திருக்கிறார். பிறகு அவர் பிரசிடென்சி காலேஜில் போய் ஜாயின் பண்றார். நாம கொடுத்துருக்கிற அந்த 2வது படம் பிரசிடென்சி காலேஜ். மொத்த படமும் நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் தேவைன்னா. அவர் 2வது அந்த இது என்னன்னா பிரசிடென்சி காலேஜ். அங்கதான் அவங்க அப்பாவும் ஒர்க் பண்றாரு, பொலிட்டிக்கல் ப்ரொஃபஸரா. பிரசிடென்சி காலேஜ் வந்திருக்கு பாருங்க, கல்கட்டா. இந்த காலேஜ், இந்த போட்டோவே மஜும்தார் பத்தின ஒரு பயோகிராஃபில இருந்தா நான் எடுத்திருக்கேன். இந்த மஜும்தார்னுடைய இந்த காலேஜ், இந்த கல்லூரி கிட்டத்தட்ட ஆச்சரியப்படுவீங்க. பிரசிடென்சி காலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரோட அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு? நம்முடைய மரியாதைக்குரிய ஜேசி போஸ் அவருக்கு. ஜேசி போஸ், ஜெகதீஷ் சந்திர போஸ் இருந்த கல்லூரி. இங்க இந்த கல்லூரியில தான் அவர் தன்னுடைய ஆய்வகத்தை வைத்திருந்தார். அதே மாதிரி பிசி ராய், அப்ப இருந்த பிரஃபுல்ல சந்திர ராய், இந்தியாவினுடைய வேதியியல் பிதாமகர், அவர் தன்னுடைய லேபை வைத்திருந்த இடமும் இந்த பிரசிடென்சி காலேஜ் தான். 1817 உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அதுக்கு ஹிந்து காலேஜின் பேரு. 55 பிரசிடென்சி காலேஜ் என்று பேர் வந்து 1855. ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கிய கல்லூரி. 5 முதலமைச்சர்கள், 8 சீஃப் ஜஸ்டிஸ், பல விஞ்ஞானிகள், 2 நோபல் அறிஞர்கள், யாரு அமர்தியா சென்னும் அங்கதான் படிச்சாரு, டகூர், ரவீந்திரநாத் டாகூர் எல்லாம் உருவாக்கிய ஒரு மாபெரும் கல்விக்கூடமாக நாம் அதை பார்க்கிறோம். அங்க போய் ஒரு ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண நெக்ஸ்ட் டே லைப்ரரி எங்க இருக்குன்னு தான் கேட்குது. பிசிக்ஸ் ஜாயின் பண்றாரு. பிசிக்ஸ்ல இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா அப்போ இன்டர்மீடியட்ல நீங்க பிசிக்ஸா கெமிஸ்ட்ரி அங்கெல்லாம் கிடையாது. இவர் ஜாயின் பண்ணது இன்டர்மீடியட். இன்டர்மீடியட் தான் இப்போ எழுத போறாரு. அதாவது இப்போ இருக்கிற +2க்கு ஈக்குவலா இருக்கிறதே அப்ப நீங்க காலேஜ் போய் தான் படிக்கணும். இன்டர்மீடியட்ல என்ன ஒரு பியூட்டினா, அந்த லைப்ரரியில அற்புதமான ஒரு புத்தகம் அவர் கண்ணில் படுது. ப்ராப்ளம்ஸ் இன் ஜெனரல் பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு. சோவியத் யூனியனுடைய அறிஞர் எராடோவ் என்கின்ற ஒரு விஞ்ஞானி எழுதிய புத்தகம். அந்த கல்லூரி காலத்தில் அவர் இருந்த படத்தை தான் நம்ம 3ஆவதா பார்க்கிறோம். இந்த போட்டோ 3rd. இந்த அற்புதமான அந்த காலகட்டத்தில் அந்த புத்தகம் அவர் கையில் கிடைக்கும். ஒன் புக் கேன் சேஞ்ச் எ மேன். ஆனா சொல்றோம், ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய அப்படி ஒரு புத்தகமாக இவருக்கு அமைந்ததுதான் த ப்ராப்ளம்ஸ் இன் ஜெனரல் பிசிக்ஸ். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து விட்டார், எரடோவோடது. அப்புறம் 3 நாளைக்கு காலேஜுக்கு போல, அதுல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு தான் போனார். அடுத்த புத்தகத்தை தேடுகிறார். அப்பதான் இவரை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க காலேஜ்லயே. அங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் இவரை அழைத்து கொண்டு போய் பலூகி பிரான்சிஸ் எழுதிய ட்ரை சம் மோர் சொல்யூஷன்ஸ் இன் அன்சால்வ்டு பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஒரு இத்தாந்தடி புக் எடுத்து கையில கொடுத்துட்டார். உனக்கு இதான் என் லாயக்கு. ஸோ தன்னையும் அறியாமல் இந்த ப்ராப்ளம்ஸ் வழியாவே பிசிக்ஸ்க்கு வந்தவர். நிறைய பேர் இப்ப கல்லூரிக்கு போயிட்டு பிசிக்ஸ் எடுத்துட்டு ஐயோ இவ்வளவு ப்ராப்ளமா இருக்க அப்படின்ட்டு வெளியே வராங்க. ஆனா இவர் மஜும்தார் ப்ராப்ளம்ஸ்க்காகவே பிசிக்ஸ்குள்ளே செல்கிறார். அதான் பெரிய விஷயம். அந்த காலகட்டத்தில் மஜும்தார் இப்படித்தான் இருந்தார் பார்க்கறது. ஸ்மார்ட் ஃபெலோ, என்டையர்லி மேக்ஸ் இன்வால்வ் ஃபெலோ. இந்த இதுல இவருக்கு வந்து 3 சப்ஜெக்ட்ல கோல்டு மெடல் வாங்குறாரு. அப்படி அந்த கோல்டு மெடல் அவருக்கு கொடுப்பதற்கு அந்த கல்லூரிக்கு போனவர் மெக்னாட் சாகா. அங்க போய் அவருக்கு அந்த மெடல்ஸை கொடுத்துட்டு, அப்போ இவருக்கு பிஜி படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. ராஜா பசார் கல்லூரி, யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா, அங்க போயிடுங்க அப்படின்னு சாகா சொல்லிடுறாரு. ஸோ அங்கேயும் அங்க போய் ஜாயின் பண்றாரு. பிஜி எம்எஸ்சி இன் அப்ளைடு பிசிக்ஸ் ஜாயின் பண்றாரு. அங்கதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பேப்பர் வெளிவருகிறது. சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல தான் ரிசர்ச் பேப்பர் வருது. இந்த ராஜா பசார் கல்லூரியும் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். இந்த ராஜா பசார் கல்லூரி 1914
தொடங்கப்பட்டது. மியூட்டினி ஃபண்டு அப்படின்ற ஒரு ஃபண்டு இருக்கு அந்த காலகட்டத்துல. நீங்க பாத்தீங்கன்னாக்கா பல அறிஞர்கள் எல்லாருமே போராடியவர்கள் முதல் இந்திய சுதந்திர போரின் போது உருவாக்கின ஃபண்டு. அந்த பிரம்மாண்ட ஃபண்டை வச்சு அசுதோஸ் முகர்ஜி போன்றவர்கள் முயற்சியில் அந்த ராஜா பஜார் ஸ்ட்ரீட் காலேஜ் வாஸ் ஃபார்ம். அந்த காலேஜ்ல லெக்சரரா 2 மாபெரும் அறிஞர்கள். யார் யார் லெக்சரரா அங்க இருந்தாங்கன்னா சத்யேந்திரநாத் போஸும் மெக்னாட் சாகாவும் அங்க லெக்சரர்ஸ். ஆனா இவர் படிக்க போகும் பொழுது அவங்க எல்லாம் அங்க இல்ல, அவங்க வெளியில போயிடுறாங்க. மெக்னாட் சாகா இவர் படிக்க போறப்ப எம்பி ஆயிடுறாரு. அவர் பார்லிமெண்ட்ல இருக்காரு சாகா. அங்க போய் இவர் படிக்கிறார். அந்த அங்க வந்து படித்தவர்கள் அதிகம். அங்க ப்ரொஃபஸரா இருந்தவங்க யார் யாரு? சி.வி. ராமன் ஒரு ப்ரொஃபஸர், பிரஃபுல்ல சந்திரரே அங்க ப்ரொஃபஸரா ஜாயின் பண்றாரு. இப்படி எல்லாம் இருந்த ஒரு அற்புதமான இடத்துல போய் அவர் படிக்கிறார். அங்க போய் அவர் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் பேப்பர் டிசெக்ஷன் அப்பெல்லாம் உண்டு. எம்எஸ்சியில ஒரு பேப்பர் வந்து நீங்க ரிசர்ச் பேப்பர், அதை நீங்க வந்து ரிசர்ச்சா சப்மிட் பண்ணி வைவா அட்டன் பண்ணி தான் மார்க் வாங்க முடியும். அப்பெல்லாம் இப்பெல்லாம் இருக்க மாதிரி வெறும் பேப்பர்ஸ் பிராக்டிக்கல் இதோட முடிஞ்சது இல்ல. அப்பெல்லாம் யூ ஹாவ் டு டூ எ டிசெக்ஷன். அந்த டிசெக்ஷன் தட் கான்செப்ட் அதை தான் அவர் வந்து அங்கேயும் போய் எக்ஸ்டென்சிவ் ரீடிங் லைப்ரரியில போய் உட்கார்ந்துருப்பாரு. மணிக்கணக்கில் வாசிப்பார், பல ஜர்னல்ஸை வர வைத்து படிப்பார். அதுலதான் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல அவருடைய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் வரும். இப்போ அங்க எம்எஸ்சியும் முடிச்சிடுறாரு. எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் முஜும்தார் என்ன பண்ணாரு? சாகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ்க்கு போறார். அங்க போய் ஒரு போஸ்ட் எம்எஸ்சின்னு அப்போ ஒரு படிப்பு இருந்தது. எம்எஸ்சிக்கு அப்புறம் 1 இயர் நீங்க படிக்கலாம், போஸ்ட் எம்எஸ்சி அப்படின்னு ஒரு படிப்பு. அதை நீங்க டெமான்ஸ்ட்ரேட்டரா இருந்துகிட்டே படிக்கலாம், லேப் மெயின்டெனரா இருந்துகிட்டே படிக்கலாம், சின்னதா ஒரு லெக்சரரா இருந்துகிட்டே படிக்கலாம். அதுக்கு படிப்பதற்கு போனார். சாகா இன்ஸ்டிடியூட்டை பத்தி சொல்லணும். 1949 மெக்னாட் சாகா உருவாக்கிய ஒரு அற்புதமான அட்டாமிக் பிசிக்ஸ் பத்தி. அந்த சாகா இன்ஸ்டிடியூட் வந்து பிதான் நகர்ல இருக்கு. மெக்னாட் சாகா தான் ஃபவுண்டரு. அதை கட்டி முடிச்சிடுறாரு சாகா 1949. அப்போ வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க சாகா வந்து யாரோ ஒரு அரசியல்வாதியை கூப்பிட்டு தான் திறந்து வைப்பார். செல்ல இருப்பவர் பட்டேலா நேருவா அப்படிலாம் விவாதம் நடந்துட்டு இருந்தது 49. அப்போ சாகா என்ன பண்ணார்? பியரி கூரி, அந்த பியரி கியூரி அந்த ஐர்னி கியூரி தம்பதிகளை அழைத்து அவர்கள் கையால் இதை திறந்து வச்சார். அவங்க அவ்வளவு நண்பர்கள் அவருக்கு சாகா. நாம் அந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை அறிமுகப்படுத்துறோம். அங்க ஒரு சிலை ஒண்ணு தெரியுது பாருங்க, அந்த சிலை தான் மெக்னாட் சாகாவினுடைய அந்த திருவுருவச் சிலை. இந்த இடத்துலதான் அவர் போறாரு. அப்போ மஜும்தார் 1960, 61 இந்த ஆண்டுகளில் அங்கு சென்று கல்வி கற்க போகிறார். 56 சாகா இறந்து விட்டார். 60, 61 இவர் அங்க படிக்க போறாரு. இந்த 60, 61 அவர் படிக்க போகின்ற பொழுது மிக அழகான ஒரு விஷயம். அங்கதான் அவர் வந்து he met his research particle. தான் ஆய்வு செய்ய இருக்கிற அந்த பார்ட்டிகளை அவர் அங்கு சந்திக்கிறார். அதான் பாசிட்ரான். he met பாசிட்ரான் in சாகா இன்ஸ்டிடியூட் அப்படின்னு தான் அதை நம்ம சொல்லணும் ஒரு இதுவா. அப்போ அங்க 2 பேப்பர் அவரோடது வெளிவருது. 32 ஸ்டெப் கணக்க 2 ஸ்டெப்ல போடுவாராம் போர்டுல. எல்லாமே மைண்டுக்குள்ள ஏற்றிப்பார். அப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ். லாங் கால்குலேஷன்ஸ்ல செக்கத்தால கில்லாடி. அது இருந்தாதான் நீங்க சயின்டிஸ்ட். அது இருந்தாதான் நீங்க வந்து உங்களை வந்து நீங்க நிலைநாட்டி கொள்ள முடியும். அதுதான் உண்மை. இப்போ அவருடைய பேப்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அட்டகாசமான பேப்பர். சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல how the large scale properties of solid materials form their atomic scale properties. எப்படி large scale properties of metals. ஒரு மெட்டல் பாக்குறது இரும்பு ஏதோ ஒன்று பாக்குறீங்க, அது அங்க இருக்கு. large scale properties how they are created by the atomic scale. அது அட்டாமிக் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டில இருந்து அது எப்படி வந்ததுங்கிறது தான் ஃபர்ஸ்ட். இது வந்து ஜேர்னல் ஆஃப் பிசிக்ஸ்ல வெளிவருகிறது. உடனே அதை வந்து ராயல் சொசைட்டி பேப்பர் இதுல வந்து அதை வந்து அப்படியே ரீபிரிண்ட் பண்றாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பேப்பரா அது ஆயிடுது. 2வது வந்து ஸ்டடி ஆன் ட்ரூட் மாடல் அண்ட் சோமர்ஃபீல்ட் மாடல் கொடுக்குறான். அந்த ட்ரூட் மாடல் அப்படிங்கிறது என்ன? ட்ரூட் மாடல் அதுதான் ஏர்லியர் மாடலா இருக்கு. ஒரு பொருள் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும் என்றால் அதனுடைய அது கைனடிக் தியரி.
அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எல்லாம் அசையாதவை என்று நினைத்து கொண்டு உருவான தியரி ட்ரூடு மாடல். எலக்ட்ரிக் கண்டக்ஷன் எப்படி நடக்குதுன்னா எலக்ட்ரான்களால தான் நடக்குது அப்படிங்கிறது உருவாகுது. ஆனா எலக்ட்ரான்கள் அதுக்குள்ள இருக்கு, அது அப்படியே அதை வச்சுட்டு இருக்கும். ஆனா எலக்ட்ரான்கள் அசைந்து கொண்டிருக்கின்றன, எப்போதும் சுழற்றி கொண்டிருக்கின்றன, பூமி சூரியன் சுத்துவதை போல நியூக்ளியஸை சுற்றி வருகின்றன அப்படின்னு தெரியாத பொழுது உருவானதுதான் ட்ரூடு மாடல். இந்த இம்மூவபிள் ஸ்டாட்டிக் மாடலை சோமர்ஃபீல்டு உடைத்தார். அதுதான் he gave light to quantum mechanics and applied it for ட்ரூடு மாடல். யாரு? நம்முடைய மஜும்தார். ஃப்ரீ எலக்ட்ரான் மாடல் என்பதை மஜும்தார் கிரியேட் பண்றாரு. அது கிரியேட் ஆகி வந்துருச்சு சோமர்ஃபீல்டு கிட்ட. நியர்லி ஃப்ரீ எலக்ட்ரான் மாடல்ங்கிற ஒண்ண இவர் 2வது பேப்பர்ல கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. இப்படி அந்த 2 பேப்பரும் வெளிவந்த போது மிகப்பெரிய ஒரு விஷயம் உருவானது. இப்போ நம்மளுடைய ஆட்கள் எல்லாருமே இது வரைக்கும் நம்ம பார்த்த விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்க செல்ல வேண்டிய பல்கலைக்கழகத்தை முதல்ல செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த பல்கலைக்கழகத்துக்கு போவதற்கு இங்கிருந்து என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க, ஸ்காலர்ஷிப் வாங்குவாங்க. இப்படி நடக்கும் இல்லையா? இவர் விஷயத்துல எப்படி நடந்தது பாருங்க. 3 பல்கலைக்கழகங்கள் இவரை வர சொல்லி அழைக்கின்றன. 3 பேருமே என்ன சொல்றாங்க, ஸ்டைஃபண்டும் கொடுத்துறோம், டூ அண்ட் ஃப்ரோ கொடுத்துறோம், எல்லாமே கொடுத்துறோம், நீங்க வாங்க. இவர் தேர்வு செய்தார் எந்த பல்கலைக்கழகத்தை? த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா சான் டியாகோ. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா சான் டியாகோவை இவர் தேர்வு செய்தார். he selected the San Diego University. அங்க இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா. ஏன் அதை தேர்வு செய்தார்? he selected it because there was a great personality. யார் அவங்க? அவங்க தான் அவருடைய கைடாக இருப்பதற்கு ஒப்புக்கொண்ட மரியா கோபெட் மேயர் என்கிற அம்மையார். மரியா கோபெட் மேயர் இவங்க தான் பிசிக்ஸ்ல நோபல் பரிசு பெற்ற 2வது பெண்மணி. 1963 நோபல் அறிவிக்கப்படுகிறது. நோபல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்க இவரை தொடர்பு கொண்டு நீங்க வந்துருங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ நீங்க அதெல்லாம் வச்சுக்கணும். அவங்க வந்து தன்னுடைய புகழின் உச்சிக்கு போயிட்டாங்க. அப்பவும் முஜும்தாரை அவர்கள் அழைக்கிறார்கள். ப்ளீஸ் கம் ஹியர், கம் அண்ட் ஜாயின் அஸ், வி நீட் யூ அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க யாரு? அவங்களுடைய பின்னணி என்ன? அவங்க போலந்திலே மேரி கியூரி மாதிரியே பிறந்தார். போலந்தில் பிறந்து ஹிட்லரால் அகதியாக்கப்பட்டு அதன் பிறகு நொந்து போய் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டு கடைசி நிமிஷத்துல தப்பிச்சு வந்துடுறாங்க. மேயர் மேக்ஸ் பிளாங்க் மாட்டிக்கிறாரு ஹிட்லர்கிட்ட, மேயர் தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்படி வந்து நியூக்ளியர் ஷெல் மாடலை வெளியிட்டவர். நியூக்ளியர் ஷெல் மாடல். அந்த ஷெல் மாடல்ல என்ன ஒரு பியூட்டி? எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எத்தனை நியூட்ரான்ஸ், எத்தனை புரோட்டான்ஸ். ஒரு நியூக்ளியஸ்க்குள்ள புரோட்டான்கள் நியூட்ரான்களின் எண்ணிக்கை, இந்த எண்ணிக்கை 2, 8, 20, 28 இப்படி போகுது. இது எல்லாமே மேஜிக் நம்பர்ஸ் என்று பெயர். இந்த நம்பர்ஸை வச்சுதான் ஷெல் மாடலை அவங்க உருவாக்கி தராங்க. அதற்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது 63. அப்பவே இவரை கூப்பிடுறாங்க. இவருக்கு அவங்க கைடா இருக்காங்க. அவர் அங்க சென்று நடத்திய ஆய்வில் இருந்துதான் நாம அவருடைய சயின்ஸ் கான்ட்ரிபியூஷனை ஆரம்பிக்கும். அவர் நடத்திய ஆய்வு PAM என்று அழைக்கப்படுகின்ற பாசிட்ரான் அனிஹிலேஷன் இன் சாலிட்ஸ், PAS, ஆர் இன் மெட்டல்ஸ், PAM என்று அழைக்கப்படுகிறது. பாசிட்ரான் அனிஹிலேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சாகா இன்ஸ்டிடியூட்லயே அவங்க பாசிட்ரான் அவர் மீட் பண்ணிட்டாரு. அப்போ பாசிட்ரானை மீட் பண்ணி he studied the effects of interactions between electron and positron. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த படம் வந்து அது சம்பந்தப்பட்ட ஒரு படம். இப்போ நம்மளுடைய சயின்ஸ் கான்ட்ரிபியூஷன் குள்ள நுழையும். the first contribution, அவருங்க என்ன அழகா ஒண்ணு சொல்லுவாங்கன்னா, மஜும்தார் அப்படின்னு சொன்னாலே மேயர் சொல்லுவாங்க, ஓ தட் ஹியூமன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து அவங்கள்ட்ட பேர் வாங்கியிருக்கிறார். வாட் இஸ் பாசிட்ரான்? இந்த படம் பாருங்க. எலக்ட்ரான்ங்கிறது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உரியது என்று உங்களுக்கு தெரியும். அதனுடைய ஆன்டி பார்ட்டிகல் வித் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்ட் பாசிட்ரான். எலக்ட்ரான் நெகட்டிவ், பாசிட்ரான் பாசிட்டிவ். இப்போ ஒரு பாசிட்ரான ஒரு மெட்டல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. when you introduce a positron inside a metal, அங்க இருக்கிற எலக்ட்ரானோடு
அது அனிஹிலேட் ஆயிடுது, பேர் ஆயிடுது. அப்படி பேர் ஆகி they become a pair, 2 gamma rays are emitted. அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேசிக்கலி a very very important step. 2 gamma rays are emitted. இப்போ மெஜும்தார் காரலேஷன் ஒன்னு இருக்குது. இதுல அவங்க என்ன போடுறாங்கன்னா, it is experimentally measured quantities of angular correlation of such gamma rays. இது வெளிவரக்கூடிய காமா துகள்கள், இந்த காமா துகள்களை அவர் படித்து அதனால ஒரு பெரிய ஒரு கார்லேஷன் கிராஃப் போடுறாங்க. அந்த கார்லேஷன் கிராஃப், இந்த கிராஃப் தான் மெஜும்தார் கார்லேஷன் என்று அழைக்கப்படுகிறது. மெஜும்தார் is the creator, one of the creators of a field called fermiology. ஒரு உலோகத்தினுடைய சர்ஃபேஸும் ஃபெர்மி சர்ஃபேஸ் என்று அழைக்கப்படுகிறது. there is a sharp ஃபெர்மி சர்ஃபேஸ். இந்த ஃபெர்மி சர்ஃபேஸ்ல நார்மலா இருக்கக்கூடிய மெட்டலாக இருந்தால் எலக்ட்ரானிக் ஸ்டேட் வேற மாதிரி இருக்கும். the electrical properties of metals depend primarily on the electrons near the Fermi surface. இப்போ எலக்ட்ரானிக் எனர்ஜி பேங்க்ஸ் இது உருவாக்குது. முஜும்தார் என்ன ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா, அவர் சஞ்சால் குமார் முஜும்தார் ஃபெர்மி சர்ஃபேஸ் என்பது it causes sharp break in the positron electron pairing affecting the correlation curve. மஜும்தார் கர்வை அஃபெக்ட் பண்ணுது எது? ஃபெர்மி சர்ஃபேஸ். அதனால வெளியே வரக்கூடிய காமா ரேஸ் அவற்றை தீவிரமா நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு உட்படுத்தினால் கண்டிப்பாக மெட்டல் எது சம்பந்தமானது, எதற்கு பயன்படும் என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம் என்பதுதான் மஜும்தாரினுடைய ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொபோசல். தட் ப்ரொபோசல் வாஸ் effective mass can be determined by the temperature dependence, the angular correlation curve. இப்ப இந்த மஜும்தார் கார்லேஷனை பயன்படுத்தி தான் கண்டக்டர், செமிகண்டக்டர், மீ கடத்திகள் என்று அழைக்கப்படும் சூப்பர் கண்டக்டர்ஸ் போன்றவற்றை நாம் உருவாக்குகிறோம். 1963 இவருடைய இந்த கண்டுபிடிப்புக்கு தான் அந்த பல்கலைக்கழகத்தில், அதுவும் வந்து மேரியா கோபெட் மயருக்கு கீழே செய்யப்பட்ட இந்த முக்கியமான கண்டுபிடிப்புக்கு தான் அவருக்கு PhD வழங்கப்படுகிறது. PhD வழங்கப்பட்ட பிறகு அடுத்த ஸ்டெப், இன்னொரு மனிதரிடம் அவர் செல்கின்றார். அங்கதான் நம்ம வந்து ஹிக்ஸ் போசான் கண்டுபிடிச்ச பொழுது பார்த்தோம் இல்லையா, அந்த கான் மஜும்தார் தியரம், அதுக்குள்ள போறோம். யார் இந்த கான்? அப்போ அவர் வந்து போஸ்ட் டாக்டரல் ஒர்க்குக்காக அவர் போய் கார்னேஜ் மெலான் பல்கலைக்கழகத்துல அமெரிக்கால ஜாயின் பண்றாரு. யாரை ஜாயின் பண்றாருன்னா வால்டர் கான்ட்ட போறாரு. வால்டர் கோன் என்று சொல்லுவாங்க, KOHN. கோன் மஜும்தார் தியரம் அங்கதான் உருவாகுது. அதற்கு வந்து மெனி பாடி தியரம் என்றும் பெயர். இந்த கோன் மஜும்தார் தியரம் அப்படிங்கிறதுக்கு நுழையத்துக்கு முன்னாடி வால்டர் கோன்னா யாருன்னு பார்க்க. 1923 கோன் அவர் வந்து ஆஸ்திரியாவில் பிறந்தவர், அங்கே வளர்ந்தவர். திடீர்னு அவருக்கு ஒரு 12-14 வயசா இருக்கும் பொழுது ஹிட்லர் ஆஸ்திரியாவை ஆக்கிரமிக்கிறார். அப்போ வந்து என்ன ஒரு பியூட்டினா, கிண்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒன்றை வைத்து இங்கிலாந்தில் இருந்து சென்று அங்க இருக்கக்கூடிய யூத குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றி அழைத்து வந்தார்கள். அப்படி நாடு கடத்தப்பட்ட அகதிகளில் ஒருவர் தான் இந்த வால்டர் கோன். இவர் அதுக்கப்புறம் கனடால போய் ஸ்கூல்ல படிச்சு வளர்ந்து இவரு ஒரு பெரிய பிசிசிஸ்ட் ஆகி இங்கிலாந்துல கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழக பேராசிரியராக அவர் வந்து எஸ்கேப்டு ஹோலோகாஸ்ட் என்று சொல்வார்கள். தப்பி வந்ததனால் பிழைத்தார். ஆஸ்திரியால மற்ற குழந்தைங்களாம் என்ன ஆனாங்கன்னு நமக்கே தெரியும். மற்றவர்கள் எல்லாம் ஹிட்லருடைய வதை முகாம்களில் கொல்லப்பட்டார்கள். இப்போ கனடால PhD வாங்கிட்டு சாண்டியாகோவுக்கு அவர் வந்து விட்டார். அவருக்கு கீழே இவர் வந்து ஒரு போஸ்ட் டாக்டரேட் பண்றதுக்கு போறார். இவர்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட அந்த பிரச்சனை தான் மெனி பாடி ப்ராப்ளம் என்கிற பிரச்சனை. இது என்ன பிரச்சனை? மெனி பாடி ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ ஏ ப்ராப்ளம் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்ட இயந்திரவியல் அப்படின்னா மூல என்ன? நம்ம முன்னாடி அவருடைய ஃபர்ஸ்ட் பேப்பர் பாருங்க. ஒரு பொருள் ஒரு பொருளா இருக்கிறது, முழுமையடைந்த ஒரு பொருளா இருக்கு. இரும்பு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அப்பயே, அந்த இரும்பு அது மெகாவா ஒரு பொருளா இருக்கும் பொழுது அதனுடைய ப்ராப்பர்ட்டி
அது அணு அணுவாக உடைக்கப்பட்ட பிறகு அந்த இத்தினூண்டு உலகத்திற்குள்ள ஒரு அணுவுக்குள் இருக்கின்ற அதனுடைய ப்ராப்பர்ட்டி. இதனுடைய கம்பாரிசன் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டா என்கின்ற அந்த இத்தினூண்டு உலகத்துக்குள்ள நுழைந்து உள்ள இருக்கிற துகள்களை ஆராய்தல். அது ஏன் அது இரும்பாக இருக்க வேண்டும், அந்த அணு துகள் ஏன் இரும்பாக, இப்படி ஆராய்வதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸினுடைய பேஸ். அது குவாண்ட இயந்திரவியல். மெனி பாடி ப்ராப்ளம் இஸ் a general name of a vast category of physical problems pertaining to the properties of microscopic systems. இதனோடு உலகத்துக்குள்ள மெனி பாடி ப்ராப்ளம் வரும். அதுல ஃபெர்மி கேஸ் என்று அழைக்கப்படுகின்ற, அது ஏன்னா அதை கண்டுபிடித்தது என்ரிகோ ஃபெர்மி டைராக், இருவரும் இணைந்துதான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேரே ஃபெர்மி டைராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று பெயர். அந்த உலகத்துக்குள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு அணுவுக்குள்ள வெறும் அணுதான் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் அணுவுக்குள்ள எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானுக்குள்ள என்ன இருக்கு, புரோட்டானுக்குள்ள என்ன இருக்கு, நியூட்ரானுக்குள்ள என்ன இருக்குன்னு போறாங்க. அப்படி போனவர்களில் ஒருவர் தான் மெஜும்தார். அப்படி போகும்போது அங்க உள்ள ஹாஃப் இன்டர்ஸ்பின் பிராக்டிகல்ஸ் இவ்வளவுதான் ஸ்பின் ஆகும், முழுசா ஸ்பின் ஆகும். ஆஃப் இன்டர்ஸ்பின் பார்ட்டிகல்ஸ். அதுல என்ன ஒரு பியூட்டினாக்க, டபுள் பாடி தியரம் என்று ஒன்றை முதலில் ஹெய்சன்பர்க்கும் ஹாமில்டானியனும் சேர்ந்து முன்வைத்தார்கள். அணுவுக்குள்ள இருக்கிற ரெண்டு பாடிஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற உறவுகளை அவர்கள் கணித முறையில் நிரூபித்தார். அதான் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் மட்டும். அதுக்கப்புறம் சோவியத் விஞ்ஞானிகள் ஃபெடிவ் அண்ட் யாக்குபோஸ்கி இவர்கள் இருவரும் இணைந்து 3 பாடி தியரத்தை வெளியிட்டார்கள். அப்போ என்ன இணைந்து கொண்டது? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஆனா வால்டர் கான் அண்ட் மெஜும்தார் இவர்கள் இணைந்து மெனி பாடி தியரத்தை உருவாக்கினார்கள். அது என்ன மெனி பாடி தியரம்? இப்போ இன் கான்ட்ராஸ்ட் டு த சிங்கிள் ஆட்டம் ப்ராப்ளம், த டிரான்சிஷன் ஆஃப் ஃபெர்மியான்ஸ், அதுதான் இவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஃபெர்மியான்ஸ் when many are bonded, unbonded, ரெண்டு சிஸ்டம் இருக்கு. ஃபெர்மியான்ஸ் ஆர் பாண்டட், அன்பாண்டட், ரெண்டு சிஸ்டம். ஃபெர்மியாஸ் ஒன்றை ஒன்று தொடர்பில் இருத்தல், ஒன்றை ஒன்று அற்று இருத்தல். இந்த ரெண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அதை பகுப்பாய்வு செய்ய முடியுமா முடியாதாங்கிறதான் பிரச்சனை. பகுப்பாய்வு செய்ய முடியும். they are not non analyticity, பகுப்பாய்வு செய்ய முடியாத நிலை அல்ல. அந்த ரெண்டு ப்ராப்ளத்திலையும் பகுப்பாய்வு செய்ய முடியாது. ஆனா மெனிபாடி தியரம் என்ன சொல்லுதுன்னா, பகுப்பாய்வு செய்ய முடியும் சொல்லுது. இப்படி செய்ய முடியும் என்கிற இடத்திற்கு வந்த பிறகுதான் அதுக்கு ஒரு ஃபார்முலாவையும் அவங்க கொடுக்குறாங்க. அந்த ஃபார்முலாவும் வந்த பிறகுதான் சூப்பர் கண்டக்டிவிட்டிங்கிற ஒன்னே வருது. அது வரைக்கும் சூப்பர் கண்டக்டர்ஸ் கிடையாது. சூப்பர் கண்டக்டர்ஸ் என்கிற ஒன்றை நம்ம உருவாக்குறதுனாலதான் இன்னைக்கு செல்போன் வரைக்கும் எல்லாம் வந்துருக்கு. இந்த அப்சர்வேஷன் ஆஃப் ஃபெர்மி ஆர்க் சர்ஃபேஸ் டோபோலாஜிக்கல் மெட்டல் கான்செப்டை பாருங்க எப்படி முன் வச்சிருக்காங்க. இந்த படம் நமக்கு அதை விளக்குது. இப்போ பகுப்பாய்வு செய்ய தகுந்த விஷயமாக இந்த பாயிண்ட்ஸை அவங்க மாற்றுகிறார்கள். இதுதான் கான் மெஜும்தார் தியரம் நமக்கு கொடுக்கிறது. கான் மெஜும்தார் தியரத்தை பயன்படுத்தி தான் சூப்பர் கண்டக்டர்ஸ், டிரான்சிஸ்டர் மட்டும் இருந்த உலகம் சூப்பர் கண்டக்டர் இருக்கிற உலகமாக மாறுகிறது. இதுதான் அவருடைய இரண்டாவது கான்ட்ரிபியூஷன். 1966ல எவ்வளவோ சொல்றார் வால்டர் கான், இங்கே இருந்துரு. அவர் இந்தியா திரும்புகிறார் 1966. அப்போ அவர் இறந்து போன பிறகு, மஜும்தார் இறந்து போன பிறகும் வால்டர் கான் இருந்தார். வால்டர் கான் இந்தியாவுக்கு மஜும்தார் நினைவு உரை ஆற்றினார். அந்த உரையில கான் சொன்னாரு, 1/2 மணி நேரம் அவர்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணேன், இந்தியாவுக்கு போகாதீங்கன்னு. அவர் கேட்கவில்லை. he was such a patriot of this country. whatever we do, எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய மூளை எங்கள் நாட்டுக்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு தைரியமா சொல்லிவிட்டு இந்தியா வந்து விட்டார்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு அற்புத மாமனிதராக மஜும்தார் இருந்திருக்க வேண்டும். 1966 இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வரும் பொழுதே டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அதான் நம்ம காட்ட வேண்டிய அடுத்த படம். டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸராக இவரை வரவேற்குது. அங்க ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணி தன்னுடைய டீச்சிங் ப்ரொஃபஷனை ஆரம்பிக்கிறார். டீச்சிங் ப்ரொஃபஷன், பாடம் நடத்துகின்ற அந்த ப்ரொஃபஷன். he is starting his teaching profession.
வண்டர்ஃபுல் ப்ரொஃபஸர் அவர். கிராஜுவேட் ஸ்கூல் முதல்ல 66ல இருந்து ஆரம்பிச்சு கிராஜுவேட் ஸ்கூல் நடத்துறாரு. அட்வான்ஸ்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் சம்பந்தமா சம்மர் ஸ்கூல் நடத்துறாரு. இந்த சம்மர் ஸ்கூலுக்கு ஃபாரின்ல இருந்து வந்து படிச்சாங்க. டாடா இன்ஸ்டிடியூட்டுக்கு மெஜும்தார் சம்மர் ஸ்கூல் வெரி ஃபேமஸ். MSS பேர் அதுக்கு. மெஜும்தார் சம்மர் ஸ்கூல் வெரி ஃபேமஸ் ஆன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒன்லி. குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வேர்ல்டுல அப்ப இருந்த மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களில் ஒருவராக அவர் திகழ்ந்தார். லார்ஜ் ஸ்கேல் நியூமெரிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸ் என்கிற ஒன்றை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் மெஜும்தார். அப்படி ஒரு லெஜெண்டாக அவர் மாறி போகிறார். ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட், ரிகர் அண்ட் பர்ஃபெக்ஷன் இன் டீச்சிங், இதுதான் அவருடைய பாதை. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் வருது. சரி, பாடம் நடத்துறதுக்குள்ள வந்துட்டாரு, இவர் எப்படி பழையபடி ரிசர்ச்சுக்கு போவாரு? இந்த கேள்வி இருக்கு, அனைவருக்கும் இருக்கிற கேள்வி. பாதி பேர் லெக்சரரா ப்ரொஃபஸரா இருந்தாலே போதும், சம்பளம் வாங்கினா போதும், கிளாஸ் எடுத்தா போதும், எல்லாரும் பாஸா அப்பா அப்படிங்கிற உலகத்துக்குள்ள வந்துடுறாங்க. மஜும்தார் போன்றவர்கள் வரமாட்டார். மிக சிறப்பான ஒரு பேராசிரியர். இத்தனைக்கும் 1968ல he got married. உட்பாலா கோஷ் என்கின்ற ஒரு மனிதரை ஒரு அற்புதமா மனுஷியா கல்யாணம் பண்ணிட்டார். சிறப்பான வாழ்க்கை. அல்ல, அவர்களுக்கு 2 குழந்தைகள். சிறப்பான வாழ்க்கை. அப்போ என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, சிலபஸை நடத்த ஆரம்பிச்சாருன்னா கிளாஸ்ல போர்டில் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாருன்னா 12 மணி நேரம் கூட போகுமா அந்த கிளாஸ். யாரும் தலையிட மாட்டாங்க. செகண்ட் பீரியட் சார் சார் ஏன் கிளாஸ் சார் அப்படின்னு யாரு போய் ஈஸ் டேக்கிங்க தேங்க்யூ அப்படின்னு போயிடுவாங்க. பசங்க நகரவே மாட்டாங்க. இன்டர்வல், லஞ்சு, அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் வா. இப்படி மாறி 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 12 hours ஒரு முறை எடுத்திருக்கிறார், கிளாஸ் எடுத்திருக்கிறார். ஹைசன்பர்க் பிரின்சிபலை பத்தி 12 hours கிளாஸ் எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புத பேராசிரியராக உருவானவர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மொமெண்டம், சூப்பர் கண்டக்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல எக்ஸ்பர்ட்டாக அவர் உருவாகினார். இதற்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன், அதுதான் நாம் பார்க்கக்கூடிய மஜும்தார் கோஷ் மாடல் என்கின்ற அந்த பேப்பர். 1969 பேப்பர் டாடா இன்ஸ்டிடியூட்ல இருக்கும்பொழுதுதான் அந்த ஆய்வு நடைபெறுகிறது. அற்புதமான ஆய்வு. அந்த ஆய்வு நடத்திய பிறகுதான் மேக்னட்டிசம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அருமையான விஷயங்களை கிரியேட் பண்ண முடியும் என்று நிரூபித்தார். இருவருமாக இணைந்து கண்டுபிடிச்சாங்க. தீபன் கோஷ் அவர் பேரு. அவர் இவருடைய டாக்டரல் ஸ்டூடெண்ட். இருவரும் இணைந்து பல மணி நேரங்கள் லேப்ல இருப்பாங்க. அது என்ன அது மஜும்தார் கோஷ் மாடல்? இட் இஸ் ஒன் டைமென்ஷனல் குவாண்டம் ஸ்பின் மாடல். ஹைசன்பர்கினுடைய தியரி படி இயங்கக்கூடிய மாடல். இன் விச் த நியரஸ்ட் நெய்பர், இப்போ ஒன்னு ஃபெர்ரோ மேக்னெட், ஆன்டி ஃபெர்ரோ மேக்னெட், ரெண்டா பிரியுது. ஒரு மேக்னெட்ல எப்போ அந்த மேக்னெட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் எப்ப முடியுது, எப்ப தொடங்குது? இந்த இடத்துல a magnetic spin model that can be solved exactly என்பதுதான் இந்த தீபன் கோஷ் மற்றும் மஜும்தார் உருவாக்கிய மாடல். சோ டாடா இன்ஸ்டிடியூட்ல இருக்கும்போது அது உருவாகுது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் மேக்னெட்ஸ் உருவாவதற்கு இது ஒரு காரணமா இருக்கு. அது என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் மேக்னெட்ஸ் சார்? ஒரே 2 மேக்னெட், என்ன மேல ஒண்ணு கீழே ஒண்ணு வச்சிட்டீங்க. இது நார்த், இது சவுத் போலா இருக்கு. இப்படி வருது. உடனே இது சவுத் போல் ஆகுது, இது நார்த் போல் ஆகுது. திரும்ப இப்படி போகுது. திரும்ப நார்த் போல் சவுத் போல் மாறுது. இப்படி வருது. ஒரு மேக்னெட்டை நீங்க சவுத்தாவும் யூஸ் பண்ணலாம், நார்த்தாவும் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் சார் இந்த மாடலு. இது இல்லைன்னா புல்லட் ட்ரெயின் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ட்ரெயின் ஜெர்மனில இருக்கு, ஜப்பான்ல இருக்குங்கிறோமே. இந்தியாவில் இதோ வருது கொண்டு இருக்கிறது. நம்முடைய பிரதமரின் கனவு திட்டம் அப்படி சொல்றோமே. இந்த மேக்னெட்டிக் ட்ரெயினுடைய பேஸ் இட் ஒர்க்ஸ் ஆன் மஜும்தார் கோஷ் மாடல். இந்த பேப்பர் 1969 பேப்பர் உலகை உலுக்கிய பேப்பர்ல ஒண்ணு. இதை முடித்த பிறகு
அவர் வந்து அங்கதான் மிக அற்புதமான விதத்தை கிரியேட் பண்ணிக்கிறாரு. அவருடைய மாணவர்கள் பல பேர் வந்து ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுல நிறைய விஷயங்கள் வந்து அவர் லெக்சரா இருந்தப்போ எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்பதை மாணவர்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். இப்போ இந்த விஷயத்தோட கலந்து 74 வரையில் டாடா இன்ஸ்டியூட்ல இருந்து மிக அற்புதமாக இவ்வளவையும் சாதித்தவர் 1975ல யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாலித் ப்ரொஃபசர் அங்க காலியாவது. சர் சி வி ராமன் ஒரு காலத்தில் இருந்த அந்த ப்ரொஃபசர்ஷிப், பாலித் ப்ரொஃபசர், அந்த ப்ரொஃபசர்ஷிப்புக்கு முஜும்தார் தேர்வு செய்யப்பட்டு அங்க போய் ஜாயின் பண்றாரு. அப்படி ஜாயின் பண்ணவரு அவர் என்ன பண்றாரு, லேப் எங்க இருக்குன்னு கேட்க. லேப் எங்க இருக்குன்னு கேட்டா அங்க இருக்கிறவங்க சரியா சொல்ல மாட்டேங்க. லேப் எங்க இருக்கு சொல்ல மாட்டேங்க. அப்போ என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, லேபை நீங்க பார்க்க முடியல சார், நீங்க ப்ரொஃபசர் கிளாஸ்க்கு தானே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு, பாலிட் ப்ரொஃபஸராக ஒரு உருவாக வேண்டும் என்றால் முன்னாடி இருந்த அந்த மாபெரும் அறிஞர் பாலித் அவருடைய வாழ்க்கையினுடைய முழுமையான சொத்தையும் கல்கத்தா பல்கலைக்கழகத்துக்கு எழுதி வைத்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு இணையான லெக்சரர்ஸை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாலிட் ப்ரொஃபசர்ஷிப்பை கிரியேட் பண்ணது. அது கூட ஒரு வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மேட்டர். அது பாலித் இறந்து போகிறார், அவருடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எல்லா சொத்தையும் எழுதி வைக்கும். இப்போ அவர் பாலித் டீடே எடுத்து படிக்கிறார். டீடே எடுத்து படிச்சா அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, அற்புதமாக ஆய்வு செய்பவர் தான் ப்ரொஃபசர்னு போட்டு அதை எடுத்துக்கிட்டு நேரா போறாரு. அவர் பாட்டுக்கு எழுதுறாரு எல்லாருக்கும், லுக் அட் தி டீட், ஐ வாண்ட் தி லேப் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அந்த லேப் அவருக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. பாலித் ப்ரொஃபசர் டீடையே படிச்சுட்டு தி அப்பாயின்மெண்ட் இஸ் ஆல்சோ ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு போட்டிருப்பதை அண்டர்லைன் பண்ணி எலக்ட்ரானிக் லேப் இருக்கிற ஒண்ணு இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் லேப் இன் தி கல்கட்டா யூனிவர்சிட்டி. இன்னைக்கு எல்லா யூனிவர்சிட்டிலையும் எலக்ட்ரானிக் லேப் இருக்கு. எலக்ட்ரானிக் லேப் பெரிய கல்லூரிகள்ல இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருக்கு. ஆனா இந்த எலக்ட்ரானிக் லேபை எதை பார்த்து செய்யறாங்க, இந்த எலக்ட்ரானிக் லேபினுடைய மாடல் எங்க இருக்குது, கல்கட்டா யூனிவர்சிட்டி உருவாக்கியது மஜும்தார். இந்த லேப் உருவாக்குறாரு, டிபார்ட்மெண்ட் லைப்ரரியை பிரம்மாண்டமாக்குறாரு, அதை மாடர்னைஸ் பண்றாரு, எக்ஸ்பெரிமெண்டல் லேப்ஸை உருவாக்கிட்டு சென்டர் ஆஃப் லேபா எலக்ட்ரானிக்ஸை கொண்டு வர. இந்தியாவினுடைய எலக்ட்ரானிக் பிரெயின், சூப்பர் கண்டக்டர்ஸ்ல இருந்து எல்லாமே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம் என்று வழிகாட்டின லேப் அது. அதனாலதான் இன்னைக்கு இந்தியால சூப்பர் கண்டக்டர்ஸ் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணோம், எதையும் நம்ம இறக்குமதி பண்றது. ஸோ யூனிவர்சிட்டி இப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது 69ல அவருக்கு இன்னொரு பெரிய ஒரு டிலேமா வருது. இந்த பிரச்சனையை அவர் சால்வ் பண்ண முடியாம முடிச்சுட்டு இருக்கும் போதே மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்துல இருந்து அவரை கூப்பிடுறாங்க. மான்செஸ்டர் போகிறார், சாம் எட்வர்ட்ஸோட இருந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு 2 ஆண்டு அவர் கிளாஸ் எடுக்கிறாரு கல்கட்டா யூனிவர்சிட்டிக்கும் அங்கேயும் நடுவில். அப்பதான் அவர் எலக்ட்ரானிக் லேப் உருவாக்குறத இன்னும் துல்லியமாக செய்தார். ஹவு தே ஆர் டூயிங் இட் இன் அதர் கண்ட்ரீஸ். இந்த லேப்லயே சூப்பர் கண்டக்டர்ஸ் உருவாக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த லேப்லயே இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சூப்பர் கண்டக்டர்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி காமிச்சவர் மஜும்தார். இன்னைக்கு நம்முடைய வேதனை என்னன்னா, எல்லா கல்லூரியிலையும் லேப் இருக்கு, இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான கல்லூரி இருக்கு சார், லேப் இருக்கு. எல்லா ஸ்கூல்லையும் லேப் இருக்கா, எல்லா ஸ்கூல்லையும் லேப் இருக்கு. ஆனா எதையுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். எல்லா லேபும் தூங்கும், எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு உள்ள வச்சிருவாங்க. ஆனா மஜும்தார்னுடைய லேப்ல சூப்பர் கண்டக்டர்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட். It's very important point. அப்பதான் மஜும்தார் ஜாயின் பண்றாரு, ரிசர்ச் லேப் உருவாக்குகிறார். அப்படி வந்ததுதான் அந்த சோடா லைம் என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய கண்டுபிடிப்பு. மிக முக்கிய கண்டுபிடிப்பு 1976 பேப்பர். அது சோடா லைம் கிளாஸ். இது ஒரு சோடா லைம் அதுக்குள்ள நீங்க ஊத்தி வைக்கணும் அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து சோடா லைம் உங்களுக்கு தெரியும், ஏரை உருவாக்கி வெளியே அனுப்பிச்சுட்டே இருக்கும். 2 குலுக்கிட்டு அடிச்சீங்கன்னா சோடாவே வெடிச்சிடும். முன்னெல்லாம் பெரிய பெரிய மீட்டிங்ல எல்லாம் போய் சோடா பாட்டில் தூக்கி போடுவாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அது வெடிக்கும், பயந்து போய் எல்லாரும் அலறி ஓடுவாங்க, அது ஒரு பட்டாசு மாதிரி. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு தாங்கும் சக்தியோட உருவாக்குவது என்பதற்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுதான் மஜும்தார் சோடா லைம் கிளாஸ் ஃபார்முலா. மஜும்தார் சோடா லைம் கிளாஸ் ஃபார்முலா டைம் டிபெண்டன்ட், ஸ்ட்ரெஸ் ரிலாக்சேஷன் இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஃபார்முலா. அதனுடைய ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும்,
அதனுடைய குவாண்டம் மெக்கானிக்ஸ்குள்ள போய் நீங்க ஒர்க் பண்ணி அதை நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா திஸ் கிளாஸ் கேன் பி ஸ்டேபிள், கம்பேரபிளி ஸ்டேபிள். இதை உருவாக்கி மார்க்கெட்டுக்கு அவர் கொடுத்த பிறகுதான் அப்பதான் சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அவார்ட் 1976 அவருக்கு வழங்கப்பட்டது. இதான் அவர் வாங்குற ஃபர்ஸ்ட் அவார்டு, சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அவார்டு. அப்புறமா தான் அவருடைய அடுத்த கான்ட்ரிபியூஷன் ஃபெர்ரோ மேக்னட்டிசத்துல ஒரு கான்ட்ரிபியூஷன். இரும்பையே எப்படி காந்தமாக மாற்றுவது, இரும்பை காந்தமாக மாற்றுவதற்கான அடிப்படை என்ன, 1978 பேப்பர் அது. அந்த பேப்பர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா it associated with the parallel magnetic alignments of the neighboring atoms. நிலை காந்தவியலை எப்படி உருவாக்கும், ஒரு முரண் காந்தத்தை நிலை காந்தமா மாத்துற. அப்போ Fe3O4 பயன்படுத்துறாரு, அதான் இரும்பு ஆக்சைடு. Fe3O4 பயன்படுத்தி சில அணுக்கள் காந்த புலன் ஒரு திசையிலும் வேறு சில அணுக்கள் காந்த புலனின் எதிர் திசையிலும் தற்செயலாக நிற்கின்றன. எப்போங்கிறதுதான் முக்கியம். அட் த கியூரி டெம்பரேச்சர். கியூரி டெம்பரேச்சர் என்ன, அதுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம், மேரி கியூரியோடைய டிசி என்று பெயர், டெம்பரேச்சர் கியூரி. டெம்பரேச்சர் கியூரிங்கிறது கியூரி பாயிண்ட் என்று அழைக்கப்படும். ஒரு உலோகம் அதன் நிலைத்த காந்த பண்புகள் தூண்ட பெற வேண்டும் என்றால் அது இந்த ஐரீன் ஜூலியட் கியூரி கண்டுபிடித்த கியூரி டெம்பரேச்சருக்கு கீழே இருக்க வேண்டும். இவ்வளவுதான். அப்படி போகும்பொழுது நேச்சுரலாவே அது வந்து உங்களுக்கு செட் ஆயிடும். இந்த டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ கால்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட். இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் என்கிற இந்த டெம்பரேச்சர் இருக்கிறதே, இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் இது ஒவ்வொரு உலோகத்திற்கும் வேறுபடும். உலோகத்துக்கு உலோகம் இது வேறுபடும். இப்போ இந்த உலோகத்துக்கு உலோகம் வேறுபடுகின்ற இதுக்கு வந்து அவர் என்ன பண்ணார்னா 1978 அவருடைய பேப்பர் வந்து 12 உலோகங்களினுடைய இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் என்று அழைக்கப்படும் கியூரி டெம்பரேச்சரை கண்டுபிடித்து கொடுத்தவர். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பேப்பர் அவருக்கு மெக்னாட் சாகா மெடலை பெற்று தந்தது. 1978 ஆசியாட்டிக் சொசைட்டி வங்காளத்தில் அவருக்கு மெக்னாட் சாகா மெடலை வழங்கினார்கள். In 1979 he was appointed as a member of Indian National Commission for the Cooperation of UNESCO. UNESCO ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சயின்ஸ் குரூப்ல அவர் ஒரு மெம்பரா இருக்கிறார். அதன் பிறகு he became a member of Indo-US Subcommission in Physics. அது எப்பனா 1980. Indo-US Subcommission ஏன் வருது? இந்த இடத்துல மஜும்தாரனுடைய முக்கிய கான்ட்ரிபியூஷன் பத்தி நம்ம பார்க்கணும். இந்தியா ஒரு அணுவியல் நாடு என்பதால் இந்தியா வந்து நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டில கையொப்பமிட வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை அமெரிக்கா கொடுத்தது. இந்த நிர்பந்தத்தை மீட்பதற்கு அவர்கள் இண்டோ யூஎஸ் சப்கமிஷனை அமைத்தார்கள். அவங்க இங்கேயும் விசிட் பண்ணலாம், அங்கேயும் விசிட் பண்ணலாம், தேவைன்னா அட்டாமிக் நியூக்ளியர் சைட்டுக்கு போகலாம், இப்படிலாம் இருந்தது. இதை உடைத்து சீக்ரெட் இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதிக்கும் சீக்ரெட் பிளேசஸ்க்கு போக வேண்டியதில்லை என்கின்ற ஒரு ஷரத்தை கொண்டு வந்தவர் மஜும்தார். அதன் பிறகு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுடைய he sat for physics panel. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸுக்கு சண்டை போட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்டு வாங்கியவர் அவர். 1982 முதல் 87 வரை இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் கல்கத்தாவில் அவர் ஜாயின் பண்ணாரு. ஃபுல் டைம் ப்ரொஃபஸராக அங்கே ஒர்க் பண்ணாரு. அங்கே பேலிட் லேப்னு ஒரு லேப் இருக்கு, சர் சி.வி. ராமன் ஒர்க் பண்ண அதே லேப்ல ஒர்க் பண்ணி வேரியபிள் எனர்ஜி எலக்ட்ரான் ப்ராஜெக்டை நடத்தி 5 ஆண்டுகளில் மிக சிறப்பான பணியை உருவாக்கியவர் மஜும்தார். அங்கேயும் ஒரு 7 பேப்பர் வெரி ஃபேமஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன பண்ணாங்க, 1987 சத்யேந்திரநாத் போஸ் பேர்ல ஒரு நேஷனல் சென்டர் உருவாக்கலாம் முடிவு செய்யறாங்க. சத்யேந்திரநாத் போஸ் நேஷனல் சென்டர் ஃபார் பேசிக் சயின்சஸ். இப்படி ஒரு அட்டானமஸ் கல்லூரி பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட பொழுது அதனுடைய இயக்குநராக மஜும்தார் பொறுப்பேற்று அந்த அமைப்பையே உருவாக்கி பல்கலைக்கழகத்தை அவர் ஃபவுண்டரா இருந்து கிரியேட் பண்ணி
எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் உருவாக்கி ஒரு பிரம்மாண்டத்தை படைத்து காமிச்சினார். 1987 99 வரை such a long period of 1 decade service he did at the SN Bose Institute. இந்த SN Bose Institute இந்த 10 ஆண்டுகளும் அவர் வந்து இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பிசிக்ஸுக்கும் எடிட்டராக இருந்தார். சத்யேந்திரநாத் போஸ் மெடல் யூஜிசி அதற்காக அவருக்கு வழங்கியது. இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ்ல ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சாங்க, பிரமாணா அப்படின்னு பேரு. பிரமாணம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு பிரமாணா என்று ஆரம்பிச்சாங்க. அந்த மந்த்லி மேகசின், அதுவும் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்டது. அதுக்கு வந்து 73 99 வரைக்கும் சீஃப் எடிட்டராக இருந்தவர் மஜும்தார், செந்தால் குமார் மஜும்தார். நியூயார்க் பல்கலைக்கழக அகாடமி ஆஃப் சயின்சஸ் அவரை அழைத்து 98 ஒரு ஃபெலோஷிப் கொடுத்து ஆனர் பண்ணிச்சு. இந்தியன் பிசிக்கல் சொசைட்டியினுடைய தலைவராக 8 வருடங்கள் பணியாற்றினார் அவர். 1999 அவருடைய பிறந்த நாள் வந்தது, 60வது பர்த்டே. அப்போ இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தினாங்க கல்கட்டால, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிசிக்ஸ்ல. ஜனவரியில நடத்தப்பட்டது SN போஸ் சென்டர்ல. அந்த தன் பேர்ல அது நடந்தாலும் அங்க 2 பேப்பர் அவர் வந்து பிரசன்ட் பண்ணார். ஒரு ஆக்டிவ் பர்சனாலிட்டி அவரு. அப்போ வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வந்தது. என்னன்னாக்கா, இந்தியாவினுடைய சூப்பர் கம்ப்யூட்டர். அப்போ அவர் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, SN போஸ் இன்ஸ்டிடியூட்ல பகல்ல இருப்பாரு. ஈவினிங் ஒரு 4:30 5 மணியா போல இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிருக்காரு. அவரும் SK மித்ராவுமா இணைந்து அங்க ஒர்க் பண்ணாங்க. எதுக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் உருவாக்குறதுக்கு ஒர்க் பண்ணாங்க. இந்த இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ண வச்சு, ஏன்னா இவர் தான் ஏற்கனவே சூப்பர் கண்டக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணவர், இந்த கான்செப்ட்லாம் இருந்தா தானே அது வரும். அந்த சூப்பர் கண்டக்டரை உருவாக்கி அதெல்லாம் முடிஞ்சு ஒரு அற்புதமான ஒரு கணினியாக அதை விரிவாக்கி அதை முதல்ல கல்கட்டால இருக்க ஒரு வங்கியில கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்ச உடனே பிரச்சனை ஆரம்பிச்சு. கம்ப்யூட்டர் வந்தா, அப்பெல்லாம் ட்ரேட் யூனியன்ஸ் என்ன நினைச்சாங்கன்னாக்க, கம்ப்யூட்டர் வந்ததுன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வேலை போயிடும், பயங்கர ப்ராப்ளம் வரும், அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும் சொல்லிட்டு அதுக்கான போராட்டங்கள் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அப்ப மஜும்தார் அதுல ஒரு முக்கிய இதுன்னு அவரை பத்தி அவதூறுகளாக பரப்பி நிறைய நோட்டீஸ் வாங்குவாங்க. 2 சயின்டிஸ்டுமே ஃப்ராடு, எக்கச்சக்கமா பணத்தை அடிச்சுட்டாங்க, அது இதுன்ட்டு மக்கள் பணத்தை வந்து இது பண்றீங்க ட்ரேட் யூனியன்ஸ். அப்போ என்ன இவருக்கு ஒரு லக்குன்னா, அப்போ வெஸ்ட் பெங்காலினுடைய அரசாங்கமே கம்யூனிஸ்ட் கட்சி கைக்கு வந்தது. உடனடியாக அவர்கள் வந்து போராட்டம் பாதிகளை அழைத்து பேசி சரி பண்ணி, ஆனா மஜும்தார் கடைசி வரையில் SK மித்ராவை இந்த பிரச்சனையில் ஆதரித்து அவரோட. இன்னைக்கு அதை பத்தி நினைச்சாலே நமக்கு இதுவா இருக்கு. எந்த ட்ரேட் யூனியனும் இன்னைக்கு வந்து கணினிமயமாவதிலையோ அல்லது வந்து ஒரு நவீனமயமாவதையோ எதிர்த்து போராடப்படும். ஆனா அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. அதையும் எதிர்த்து போராடியவர். 45 கண்டுபிடிப்புகள், 251 ரிசர்ச் பேப்பர்ஸ். பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரம்மாண்டத்தை அவர் படைத்திருக்கிறார். அது யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டால இறுதி வரை லெக்சரரா இருக்காரு. ஜூன் 19 2000ஆம் ஆண்டு ஜூன் 19 லைப்ரரி ஹாலில் தான் லெக்சர் கொடுப்பாரு. 8 மணி நேரம் லெக்சர் அடிச்சாராம் அன்னைக்கு. 8 hours பியூட்டிஃபுல் லெக்சர் about the superconductivity of materials. இதான் லாஸ்ட் டாபிக். இந்த டாபிக் சூப்பர் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ். 8 hours கிளாஸ் நடத்திட்டு முடிஞ்சு போச்சு. போர்டில் எழுதினாராம், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கான்டாக்ட் மீ அட் ஹோம் இஃப் யூ ஃபேஸ் எனி டிஃபிகல்ட்டி வித் பிசிக்ஸ். CK மஜும்தார் அப்படின்னு அந்த போர்டு எழுதிட்டார். வீட்டுக்கு போனாரு. அன்று இரவு, அடுத்த நாள் காலையில ஜூன் 20th 2000 மஜும்தார் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனார். அது வந்து எவ்வளவு பெரிய லெஜெண்டரி எண்ட். போர்டுல எழுதுறாரு, வீட்டுக்கு வர்றாரு, இறந்து போனார். அந்த போர்டை அழிக்காம வச்சிருந்தாங்களாம் 5-6 வருஷத்துக்கு. அப்படியே இருந்தது. அவருடைய மாணவர் அழிக்காம வச்சிருந்தாங்க. 2 புத்தகங்களின் ஆசிரியர் அவர். அனிஹிலேஷன் ஆஃப் பாசிட்ரான்ஸ் இன் மெட்டல்ஸ் ஒரு புக்கு, இன்னைக்கும் பிரிண்ட்ல இருக்கு, மிகப்பெரிய அளவுல அது ஒரு பாட புத்தகம். 2வது யூனிவர்சிட்டி பிரஸ் கலிபோர்னியா வெளியிட்ட SN போஸ் தி மேன் அண்ட் ஹிஸ் ஒர்க் என்கிற ஒர்க். 2மே மிக முக்கியமான புத்தகங்கள் அவருடையது. அவர் வந்து
வீட்டுல வந்து 6000 புத்தகங்கள் கொண்ட ஒரு லைப்ரரி வைத்திருந்தார். எடுத்து அவருடைய இதை பார்த்தீங்கன்னா கல்கத்தா பல்கலைக்கழகத்திற்கு அதை கொடுத்து விட வேண்டும் என்று ஒரு ஸ்லிப்பு வைத்திருக்கிறார். என்ன ஒரு பெரிய 2 அற்புத விஷயங்கள் அவரை பொறுத்த வரைக்கும். he was devoted to his mother கடைசி வரைக்கும். 90 வயசா அவங்க அவருடைய அம்மா சீதா அம்மையார் இவர் இறந்து போகும்போது, அதுக்கப்புறமா அவங்க இருந்திருக்காங்க 90 வயசு. அதை விட பெரிய விஷயம் இவரை பத்தி நம்ம சொல்லணும்னா 87ல இருந்து 99 வரைக்கும் எஸ்என் போஸ் இன்ஸ்டிடியூட் அதனுடைய டைரக்டர் சார். அவரு ஒரு நாள் கூட லீவ் போட்டதில்லை. 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் ஒரு நாளும் விடுப்பெடுக்காத ஒரு மனிதராக எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். அப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் அவருடைய பெரிய இதுவான். எத்தனை கிலோமீட்டர் அவர் கடைசி வரைக்கும் கார் ஒன்றும் கிடையாது, டவுன் பஸ்ல தான் போவார். 13 கிலோமீட்டர் சார் அவர் வீட்டுல இருந்து. 56 பஸ் ஸ்டாப்பான். எல்லாத்தையும் தாண்டி டெக்னிக்கா ஒரு பஸ் ஜேர்னியை டெய்லி மேற்கொள்வார். ஏன் சார் அந்த மாதிரி தேவையாது? ஆமா, ஏன் ஒரு புக்கோட ஏறுவார் சார், படிச்சுட்டே இருப்பார் சார். 56 ஸ்டாப்பிங் தாண்டி இறக்கி விடுவாங்க சார் பல்கலைக்கழகத்துல. அப்போ வாசிப்பை எப்படி நேசித்திருக்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமானது, இது அவர் வந்து டீ ஷாப் சேசர்னு சொல்லுவாங்க அவர். ஏன்னா அவர் வந்து மேக்ஸ் போட்டுனே இருப்பாராம் போர்டில். ஸ்டூடெண்ட்ஸ் நீ போடுப்பான், மீதி நீ போடு, அப்படியே கொஞ்சம் சால்வ் பண்ண. எல்லாரும் இவருக்கு பயந்து கிளாஸ் விட்டு ஓடுவாங்க. இவர் ஒன்றும் சொல்ல மாட்டாராம், ஓடுவாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே டீ கடைக்கு அவங்க எங்கெல்லாம் இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த டீ கடைக்கெல்லாம் போய் கண்ணை இப்படி சுமிட்டிக்கிட்ட ஜாலியாக இது ஒரு பெரிய மேட்டரா கூட அப்படின்னு கூட்டிட்டு போய் நானே போடு அப்படின்ட்டு அங்கேயே பேனால ஸ்லிப்ல போட்டு கொடுத்துருவாராம். இப்போ வந்து கிளாஸ்ல போடு. இப்படி மாணவர்களோடு அழகாக அவர் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி பகடி ஆடிய ஒரு மனிதர், பக்கா பர்ஃபெக்ஷனிஸ்ட், கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாலிட்டி. அவரை நாம் இழந்தோம். அந்த மனிதர் இந்தியாவுக்கு காட்டிய பணிகள், சூப்பர் கண்டக்டர் உருவாக்கத்தில் இன்றைக்கு இந்தியா உலக அளவில் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த இடத்திற்கு இந்தியா வருவதற்கு முதல் சூப்பர் கண்டக்டர் உருவாக்கி கொடுத்து, இந்தியாவில் அதுக்குரிய லேபை உருவாக்கி, இந்த வேலையை நான் இந்தியாவில் தான் செய்வேன் அப்படின்னு 66லே ஒரு பேட்ரியாட்டிக் மெசேஜோடு இந்தியாவுக்கு வந்து உழைத்து நம்முடைய இருந்து ஒரு மனிதராக இறந்து போன சஞ்சால் குமார் மஜும்தாரை அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்வோம். அவர் புகழ் பாடுவோம். அவர் விட்டு சென்ற இடத்திலிருந்து குவாண்டம் மெக்கானிக்ஸை ஃபர்தரா படிப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அறிவியல் பலகைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், சிறப்பான உரை. ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணிட்டுமா சார்? எஸ் சார். பங்கேற்பாளர்கள் கேள்விகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லை சேட் பாக்ஸ்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணதாலும் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்து இருந்தாலும் நீங்கள் பேசலாம். லோகேஷ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. லோகேஷ் கேளுங்க. லோகேஷ் வணக்கம், கேக்குது, சொல்லுங்க. சார் உங்க ஒரே ரொம்ப நல்லா இருந்தது சார். வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்களை அவங்க சாதிச்சிருக்காங்கன்றது ரொம்ப பெருமையா இருக்குது. வந்து அவர் வந்து அங்க வந்து வெளியில இருந்து பார்த்தோன்னா இந்தியா தான் முக்கியம் சொல்லிட்டு அவர் வந்து விட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டு போயிட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப விஷயம். நீங்க சொல்றதெல்லாம் வந்து அப்படியே கணக்குல நிற்கிற மாதிரி இருக்கு. சொல்றதே அப்படியே டேரக்டா அந்த டைம் லைன்ல போயிட்டு வந்த மாதிரி சொன்னீங்க சார். டீ ஷாப் போயிட்டு ஸ்டூடெண்ட் கூட்டு வருது, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா லைவா அப்படியே வந்து கண்ணிலே பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு சார். தேங்க்யூ வெரி மச். ராஜகோபால் சார். ராஜகோபால் சார் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஐயா வணக்கம். 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 தங்கள் உரை மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. அவர் இறந்தப்போ கூட நம்ம வந்து அவரை வந்து மிஸ் பண்ணல. நம்ம வந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இத்தனை நாள் இருந்துட்டோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது வந்து இவ்வளவு காலம் நம்ம தாழ்த்திட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வருது. ரொம்ப நன்றி அவரை பத்தி சொன்னதுக்கு. அவர் வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் ஏதாவது இருக்குதா ஐயா? இது வரைக்கும் எதுவுமே கிடையாது சார். ஐயா நீங்களே தொடங்கிறீங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா நம்ம எழுதுவோம், அது சந்தேகமே இல்லை. நன்றி ஐயா, மிக்க நன்றி. ராஜ்குமார் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க.
சார் ராஜ்குமார் திருவாரூர் மாவட்டத்துல பேசுறேன் சார். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் சார். சார் இந்த குவாண்டம் இந்த விட்டு விட்டு வருது நீங்க பேசுறது. ராஜ்குமார் உங்க வாய்ஸ் வர இது கட் ஆகுது, பிரேக் ஆகுது. ஹலோ, சரிங்க சார். அடுத்து நம்ம சசிகுமார். சசிகுமார் சார் இருக்காரு. சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க சார். சசிகுமார் சார் வணக்கம், கேக்குன்னு நினைக்கிறேன் நான் பேசுறது. வணக்கம் வணக்கம் சசிகுமார். வழக்கம் போல மறுபடியும் ஒரு அருமையான உரை சார். நல்ல நிறைய டெக்னிக்கல் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது, நல்லா சொல்லியிருந்தீங்க. அவருடைய கான்ட்ரிபியூஷன் கடைசி நாள் கூட எப்படி அவர் எழுதினாரு, அது மணிக்கணக்கா வந்து எப்படி ஒருத்தர் இன்வால்வ் ஆகி ஒரு பாடத்தை நடத்துவார் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்படியே அந்த கிளாஸ் ரூம்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நம்ம சார் இந்த ட்ரெயினை பத்தி சொல்ல வரும்போது முதல்ல வந்து 1964 டோக்கியோல வந்து ஒலிம்பிக் கேம் நடக்கும் போதுதான் வந்து இந்த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற கான்செப்டை வந்து அவங்களுடைய அப்ப பொருளாதாரம் ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னு இது பண்ணாங்க. பட் அது ஒன்லி அதிவேக ட்ரெயின் தான். 84 தான் வந்து இந்த மேக்னெட்டிக் ட்ரெயின் வந்து யூரோப்ல எல்லாம் வந்து பண்ணாங்க. அப்ப இவரு வந்து இந்தியால அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் ஏதாவது கொடுத்திருந்தாரா சார்? இல்ல இந்த இவங்களுடைய அந்த இவருடைய தியரம் வந்து ஆக்சுவலி வெளிவந்த ஆண்டுல இது வந்து ஆக்சுவலி இன்டர்நேஷனல் மேகசின்ல வெளிவந்துருது. உடனடியா அதை ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்துறாங்க. இவருடைய ஃபர்ஸ்ட் அந்த இது வந்து நேச்சர் இதுல தான் வெளிவந்தது. ஆனா ஜெர்மன் இதுல தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கண்ட்ரி டு இன்ட்ரடியூஸ் இஸ் தியரம் இஸ் ஜெர்மனி ஒன்லி. அப்புறம் தான் மற்றவங்க அதை என்னங்கிறத திரும்பி பார்க்குறாங்க. ஆனா எக்ஸ்பெரிமெண்டலி ஸ்பீக்கிங் நமக்கு பொறுத்த வரைக்கும் கோஷ் மெஜும்தார் மாடல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பாடத்திலையும் பார்க்கணும். நன்றி சார், நன்றி. நல்ல உரை சார், நல்லா இருந்தது. தேங்க்யூ. மிஸ்டர் பால் முருகன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. பால் முருகன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சார் வணக்கம் சார். இன்னொரு அருமையான செஷன், நல்ல அருமையான செஷன் சார். உங்களுக்கு நன்றி. அறிவியல் பலகைக்கு நன்றி சார். குவாண்டம் மெக்கானிக்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். மஜும்தர் சார் கான்ட்ரிபியூஷன் இவ்வளவு இருக்குன்றது இன்னைக்கு இந்த லெக்சர்ல இருந்தே சார் தெரிஞ்சது. பட் பிசிக்ஸ்ல வர்றப்ப ஷார்ட் ஃபார்ம்ல வச்சிடுறாங்க இந்தியனோட சயின்டிஸ்ட் எல்லாம், அதனால நமக்கு தெரியாம போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா சார்? அது மஜும்தர் அப்படின்ட்டு வராம KM அந்த மாதிரி வச்சிருக்காங்களா, இல்ல மஜும்தர்ன்றே புத்தகத்துலதான் இருக்கா சார்? ஆக்சுவலி வந்து நீங்க MSc பிசிக்ஸ் படிக்கிறதா இருந்தா அதுல மஜும்தார் கண்டிப்பா இல்லாம நீங்க படிக்க முடியாது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு கூட வந்து பகிரப்பட்ட படங்கள் இருக்குல்ல, நீங்க வந்து நம்மளுடைய விக்ரம் சாராபாயினுடைய படங்கள் இன்னைக்கு பகிரப்பட்டதுல பாத்தீங்கன்னா பாசிட்ரான் இருக்கும். இந்த பாசிட்ரான் கான்செப்டையே வந்து அவரு வந்து பார்த்தது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு இணைச்சிருக்காங்க. ஆனா பொதுவாவே இந்தியால ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் என்னன்னா இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆனாங்க இல்லையா. இப்ப விக்ரம் சாராபாய் மாதிரி, ஓமி பாபா மாதிரி இந்த மாதிரியான கான்செப்டை பத்தி தான் நம்ம வந்து இப்ப இதுல வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பெருமையா நினைக்கிறோமே தவிர, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படிப்புகளுக்குள்ள போய் ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க. இவங்களுடைய தியரம்ஸ் இப்படிலாம் இருக்கு என்பதை நம் பாட புத்தகங்கள்ல இவங்கள்ல இருந்து தொடங்கி நம்ம எழுதணும். ஆனா அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோங்கிறது தான் இதுல. அதே சார். தேங்க்யூ வெரி மச். அதுதே சார், இன்னைக்கு அது தெரிஞ்சது சார். அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, IITஸ்ல கூட இப்ப கிளாஸ் எடுக்கிறவங்க ரிசர்ச்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம அது ஒரு இதாப்பா. அது ஒரு இப்ப சார் வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப அதுவும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா சார்? கண்டிப்பா. யாரும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரிசர்ச் ப்ரொஃபஸரா இருக்கிறவர் வந்து கைடு, அவருக்கு கீழே 5 பேர் இருக்காங்க, அப்படித்தான் போகுதே தவிர அவருடைய சொந்த கான்ட்ரிபியூஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா இருக்கு, ரொம்ப ரேரா. எஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்தது சாட் பாக்ஸ்ல ஒரு क्वेश्चन இருக்கு சார். என்ரிகோ ஃபெர்மியை பத்தி சொல்லுங்க. ஆமா ஆமா, அப்படிங்கிறது தான் அந்த क्वेश्चन. என்ரிகோ ஃபெர்மி அமெரிக்கன் அட்டாமிக் பிசிசிஸ்ட், எல்லாருக்கும் தெரியும். அது பெரிய அறிஞரும் கூட. மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்காவினுடைய ஒரே ப்ராஜெக்ட் 2 விஷயத்தை சாதிச்சுது. ஒண்ணு ஹிரோஷிமா பாம்பிங்கை சாதிச்சது, இன்னொன்னு வந்து அட்டாமிக் பவர் பிளான்ட்ஸ், அந்த பவர் பிளான்ட்ஸை சாதிச்சு. இந்த இரண்டுக்குமான அந்த விஷயத்தை சாதித்த மாபெரும் அறிஞர்கள் வந்து ஓப்பன்ஹைமர், என்ரிகோ ஃபெர்மி இவர்கள் எல்லாம் அடங்குவார். அதுல மேயருக்கு பெரிய இது.
அதுல கால்குலேஷன் ஒர்க்கு பூரா செஞ்சு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேயர் அம்மையார் தான். அவங்க தான் நம்மளுடைய இவருக்கு வந்து ஒரு துணையாகவும் அவர் தான் ஒரு பெரிய ஒரு கைடாகவும் மெஜும்தாருக்கு இருந்திருக்கிறார் என்பதுதான் இன்றைய செய்தி. ஃபெர்மியை பத்தி இன்னும் நிறைய நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நெட்ல பாத்தீங்கன்னா அப்படியே கொட்டி கிடக்கிறது அவருடைய புத்தகங்களா இருக்கு. என்ரிகோ ஃபெர்மி குவாண்டம் மெக்கானிக்ஸினுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸில் ஒருவர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததா வகீஷ் சத்யா வகீஸ்வரன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சத்யா சார். சார் வணக்கம், சங்கரன் பேசுறேன் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து. வணக்கம் வணக்கம் சங்கரன் சார். சார் எப்படி இருக்கீங்க? வெரி ஃபைன் சார், சேம் டு யூ. நீங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி சொன்னதுல எனக்கு பழைய 1905 இட்ஸ் a very important year in அட்டாமிக் ரிசர்ச். அப்போ அட்டாமிக் மாடலே தெளிவாகல. அப்பவே வந்து மேக்ஸ் பிளாங்க் வந்து குவாண்டா பத்தி பேசியிருக்காரு, குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி பேசியிருக்காரு, ஐன்ஸ்டீன் பேசியிருக்காரு. அதெல்லாம் பட் இப்படிப்பட்ட ஒரு ரிசர்ச்சர் வந்து நம்ம நாட்டுல ஈக்குவலா இருந்திருக்காருங்கிறது வந்து சத்தியமா இப்பதான் தெரியுது சார். உங்க மூலமா தெரிய வருது. ரியலி கிரேட் எஃபர்ட் பை யூ. அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய வழக்கமான ஒரு அசால்ட்டான ஒரு அனெக்டோட்ஸ் வந்து ரொம்ப அசால்ட்டா ஒரு அனெக்டோட்ஸ் வந்து உங்கள்ட்ட அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த அனெக்டோட்ஸ் வந்து அதுக்காக வேண்டிய உங்க லெக்சர் கேட்கணும், அந்த அனெக்டோட்ஸ்க்காக வேண்டிய உங்க லெக்சர் கேட்கணும். தேங்க்யூ சார். ரியலி யூ ஆர் ப்ரூவிங். யா, physics, அதுவும் quantum physics is very complex, but the way in which you explain I think is also very easy. Yes sir. எனக்கு இன்னி கூட ஒரு டவுட் இருந்தா அதுக்கு ஆன்சர் எப்படி வந்து நிலையான காந்தம் எப்படி வருது ஒரு இரும்புங்கிறது நீங்க அந்த அக்யூரின் டெம்பரேச்சர்ங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வருது. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியா அசால்ட்டா சொல்லிட்டு இதுதான் ஃபியூச்சரா இருக்க போகுது சார். நீங்க வேணா பாருங்க, இந்த ஃபெரோ மேக்னட்டிசத்தை வச்சு தான் டிரான்ஸ்போர்ட் இனிமே வரப்போகுது. ஏன்னா நம்மள்ட்ட வந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் கொஞ்சமா தீந்துட்டு வருது. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபெரோ மேக்னட்டிசம் ரூட் மெஜும்தார் வில் பி a மேஜர் பர்சன். அப்போ கண்டிப்பா எல்லாரும் ராயல்டி அவர் தான் பே பண்ணணும் வேர்ல்ட் ஃபுல்லா. பியூட்டிஃபுல். தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ சார். பங்கேற்பாளர்கள் வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வரும் வாரத்தினுடைய விஞ்ஞானி மரியாதைக்குரிய ஒபைடு சித்திகி என்கிற ஒரு மாமனிதர், நியூரோ ஜெனடிஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய நரம்பியல் மரபியல் நிபுணர் மரியாதைக்குரிய ஒபைடு சித்திகி என்பவரை தான் நம்ம அடுத்த 55வது விஞ்ஞானியாக பார்க்க இருக்கோம். ஓகே ஓகே சார், முடிச்சிடலாம் சார். இத்துணை நேரம் இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்திய இயற்பியல் விஞ்ஞானி சஞ்சல் குமார் மஜும்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அறிவியல் சாதனைகள் குறித்து அழகாக உரையாற்றி முடித்திருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு ஆயிஷா ரா நடராஜன், ஆசிரியர் மற்றும் எழுத்தாளர் அவர்களுக்கு அறிவியல் பலகை சார்பாகவும் விஞ்ஞான் பிரச்சார் சார்பாகவும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் சார்பாகவும் அனைத்து பங்கேற்பாளர்களின் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.